அண்மைச் செய்தி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மேகதாது அணைக்கு எதிராக பல கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பி.ஆர். பாண்டியன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணைக்கு எதிராக மதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பி.ஆர். பாண்டியன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், கருணாஸ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்ட திட்டமிடப்பட்டுள்ள மேகதாது அணைக்கு எதிராக பல கட்சிகள் இணைந்து நடத்தும் போராட்டமானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பி.ஆர். பாண்டியன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்ட திட்டமிட்டுள்ள மேகதாது அணை விவகாரம் தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கிறது. கர்நாடகா சார்பில் வேகமாக வளர்ந்து வரும் பெங்களூரு மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த அணை அவசியம் என்று கர்நாடகா கூறுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 400 மெகாவாட் நீர் மின்சாரம் தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட தண்ணீரை தமிழகத்திற்கு தடையின்றி திறந்துவிட்ட பிறகே உபரியாக கடலில் கலக்கும் நீரையே இந்த மேகதாது அணை மூலமாக சேமிக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் கர்நாடக அரசு தனது வாதங்களை வைத்தது. மேலும் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் இயற்கையாகவும் தடையின்றியும் வரக்கூடிய கடைசி பகுதி அந்த மேகதாது அணையாகும் என்றும் தமிழகத்திற்கு வரும் நீரோட்டம் இந்த மேகதாது அணை கட்டப்படுவதால் முற்றிலுமாக கடத்தப்படும் என்றும் தமிழகம் சார்பில் வாதங்கள் எழுப்பப்படுகின்றன. மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் சாதாரண மற்றும் வறட்சி காலங்களில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து கடுமையாக குறைந்து தஞ்சை, திருச்சி, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் முற்றிலுமாக அழியும் என்றும் தமிழகத்தின் தரப்பில் வாதங்கள் எழுப்பப்படுகின்றன. இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடகாவிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடியது. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் இன்னும் தொழில்நுட்ப பரிசீலனையில் மட்டுமே இருப்பதால் இதற்காக எந்த தடையையும் போட முடியாது என்னும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் அண்மையில் நம்ம தமிழக முதல்வர் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் வகையில் இந்திய பிரதமரை நேரில் சந்தித்து கர்நாடகாவில் மேகதாது அணை திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தின் பல கட்சிகள் மேகதாது அணைக்கு திட்டமிடலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அனுமதி வழங்கும் இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க உத்தரவிட்ட மத்திய அரசை கண்டித்தும் தற்பொழுது போராட்டமானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்து வருகிறது. தாரிணி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.